அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் காயத்ரி, ஆயுர்வேத மருத்துவர், ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் மூட்டு வலி பிரச்சனை இருக்குது. முன்னாடிலாம் வீட்டில் இருக்க பெரியவங்க மட்டும்தான் மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எங்கள் அடல்ட்ஸ் கூட அதை சொல்கிறாங்க. காலையில் எந்திக்கும் பொழுதே கை கால் ஸ்டிஃபாக இருக்குது, என்னால் மாடிப்படி ஏறி இறங்க முடியல, ரொம்ப தூரம் நடக்க முடியல, மூட்டில் சத்தம் வருது. இதெல்லாம் தான் ஓபியில் டெய்லி கேட்குற கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது. இதில் அவங்களுக்கு இருக்கிற பயம் என்னென்னா, இதுதான் ஆர்த்ரைட்டிஸா, என் லைஃப்பில் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருந்தாலும் அது இக்னோர் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இது ரொம்ப சிவியர் ஆகும்போது தான் நம்ம அதுக்கான கவனத்தையே கொடுக்குறோம். நீங்கள் ஜாயிண்ட் பெயினால் ரொம்ப நாள் அவதிப்படுறீங்க, டெய்லி பெயின் கில்லர் எடுத்தால் தான் உங்களுக்கு பெயின் சரியாகுது, மூட்டு வலியால் எந்த வேலையுமே பண்ண முடியலை, ஒரு லாங் டேர்ம் ரிலீஃப் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அது ஒரு சிங்கிள் டிசீஸ் கிடையாது. ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளோட மூட்டுகள் வீக்கம் அடைகிறது. நம்மளோட மூட்டு அப்படிங்கிறது வெறும் 2 எலும்புகள் மட்டும் சேர்ந்தது கிடையாது. ஒரு குஷன் மாதிரியான குருத்தெலும்பு, அதாவது கார்டிலேஜஸ், அதுக்கப்புறம் அது ஸ்மூத்தாக வேலை பார்க்குறதுக்கு ஆயில் மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் சைனோவில் ஃப்ளூயிடு, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஜாயிண்ட். இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு பிரச்சனை வரும்பொழுது தான் வலி, வீக்கம், ஸ்டிஃப்னஸ், அதனால் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. கார்டிலேஜஸ் தேயும் பொழுதோ இல்லைன்னா டேமேஜ் ஆகும் பொழுதோ, சைனோவல் ஃப்ளூயிடு கம்மியாகும் பொழுதோ, ஜாயிண்ட் ஸ்பேஸ் கம்மியாகும் போது, இல்லைனா அதில் இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல்ஸ் அதிகமாகும் பொழுது நமக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரே நாளில் டெவலப் ஆகிற ப்ராப்ளம் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் டெவலப் ஆகும். ஸோ நம்ம அதை எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ ஈஸியாக அதை குணப்படுத்த முடியும். இப்போது ஆர்த்ரைட்டிஸில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக அதிகமாக காணப்படுற ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இதில் எப்படி நமக்கு வயசாகும் பொழுது முடி நரைக்குதோ, தோல் சுருக்கமடையுதோ, அதே மாதிரி எலும்புகள் தேய்மானம் அடைகிறதுனால வர மூட்டு வலி. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, மெனபாஸ் அட்டன் பண்ண ஃபீமேல்ஸ், ஒரே மாதிரியான திரும்ப ஒரே மூமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரியான வேலை பார்க்குறவங்க, வெயிட் கெயின் அதிகமாக இருக்கிறவங்க, முன்னாடி அவங்களுக்கு இன்ஜுரியோட ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் கார்டிலேஜஸ் பாதிப்படைஞ்சு தேய்மானம் அடைகிறதுனால அங்கே அவங்களுக்கு வலி, வீக்கம், ஸ்டிஃப்னஸ், இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது. நமக்கு கார்டிலேஜஸ் தேய்மானம் அடையும் பொழுது 2 எலும்புகளும் உரசுறதுனால அங்கே வீக்கமும் அதிகமாகுது, சத்தம் கேட்குது. இதை நம்ம கிரப்பிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணாமல், முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கும் பொழுது அங்கே போன் ஸ்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. கார்டிலேஜஸ் தேய்கிறதுனால 2 எலும்புகளும் உரசும். அப்படி உரசும் போது நமக்கு வலியோடு சேர்த்து சத்தமும் வரும். இதை நம்ம கிரப்பிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விடும் பொழுது நாளடைவில் போன் ஸ்பர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இதனால வலியும் வீக்கமும் அதிகமாகும். ஸோ நமக்கு டே டு டே லைஃப்பில் அது தொந்தரவை ஏற்படுத்தும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது ஏஜ் ஆகுறதுனாலையோ இல்லை ஓவர் யூஸ் பண்ணுறதுனாலையோ தேய்மானத்தினால வர ஆர்த்ரைட்டிஸ் கிடையாது. இது நம்ம பாடியை நமக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறதுனால வர ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இதில் நம்ம பாடி நம்ம மூட்டுகளில் இருக்கிற லைனிங் மேலே அஃபெக்ட் பண்ணுறதுனால இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கத்தை காஸ் பண்ணுது. இந்த வீக்கமான ஃப்ளூயிட்னால அந்த ஜாயிண்ட்டை சுற்றி நமக்கு வலி, வீக்கம், ஸ்டிஃப்னஸ், இதனால் மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ருமட்டாய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் சொல்கிற ஒரு யூனிக்கான சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திக்கும் பொழுது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதனாலனா, நம்ம நைட்டு தூங்குறதுனால ஜாயிண்ட்டுக்கு மூமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அதனால் செக்ரீட் ஆகிற சுரக்கிற இன்ஃப்ளமேட்ரி ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே, அந்த ஃப்ளூயிட் எல்லாமே ஜாயிண்டில் போய் தங்கும். ஸோ நமக்கு காலையில் எந்திக்கும் பொழுது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் ஸ்டிஃபாக இருக்கும், நடக்க நடக்க சரியாகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த தங்கின ஃப்ளூயிட்ஸ் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ண பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படி இம்ப்ரூவ் ஆகும் பொழுது நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கம்மியாகும். இதுதான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க மோஸ்ட்லி சொல்கிற கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆர்ஏ இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் செக் பண்ணி பார்க்கலாம். இது தவிர அவங்களுக்கு ரூமைட்டாய்டு இருக்கிறவங்களுக்கு 2 கையிலையுமே சிம்மெட்ரிக்கில், அதாவது ஈவனாக மூட்டுகளில் வலி இருக்கும், சின்ன சின்ன மூட்டுகளில் வலி இருக்கும். இதே மாதிரி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ஃபெட்டிக் கூட இருக்கும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது மூட்டுகளை மட்டும் பாதிப்படைய செய்யாமல் நம்ம நாளடைவில் அதை ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கும் பொழுது ஜாயிண்ட் டிஃபார்மிட்டியோட மட்டும் நிறுத்தாது,
நம்மளோட கண்கள், நுரையீரல், இதயம் அது மாதிரியான உள் உறுப்புகளை கூட அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட சிகிச்சையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.